ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் 11வது அத்தியாயம் வரைக்கும் முடித்து 12வது அத்தியாயத்துலேயும் என்ன பார்க்க போகிறோன்றத அறிமுகத்தையும் பார்த்தாச்சு. இப்போ 12வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்துலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். முதல் ஸ்லோகத்துலேயே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா 11வது அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சு அர்ஜுனன் அதை பார்த்து ஸ்தோத்திரம்லாம் பாடி பிறகு பயந்து போய் வேண்டாம் பழைய உருவத்துக்கே வான்னு சொல்லி பகவான் அதுக்கும் கடைசியில் பக்தி யோகத்தை பற்றி 4 ஸ்லோகங்களில் விளக்குறார் இல்லையா. அது சம்பந்தமாக அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் என்னன்றது பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के யோகவித்தமாக. அதாவது கைவல்யார்த்திகள் பகவத் லாபார்த்திகள் பக்தர்கள். கைவல்யார்த்திகள்னா ஆத்மா இந்த ஜீவாத்மாவையே உபாசனம் செய்கிறவங்க. பகவத் லாபார்த்திகள் பக்தர்கள்னா பகவானையே உபாசனம் செய்கிறவங்க. இவங்க 2 பேருக்குள்ள யார் முதல்ல அவங்களுடைய இலக்கை அடைவாங்க அப்படின்றது அர்ஜுனனுடைய சந்தேகம். ஏவம் இப்படியாக அப்படின்னா என்ன? இந்த பக்தி யோகத்தை பற்றி சொல்லிட்டு வந்தார் இல்லையா 11வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகங்களில். அப்படிப்பட்டவங்க சத்தத யுக்தாக எப்போதும் உன்னோட கூடி இருக்கணும்னு அந்த ஆசையோட பக்தாக இருக்கக்கூடிய எந்த பக்தர்கள் எல்லாம் துவாம் உன்னை குறித்து பர்யுபாசத்தை பூர்ணமான பக்தியை உபாசனம் செய்கிறார்களோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏச்ச அப்பி வேறு வகைப்பட்டவர்களோ என்னல்னா யாரு? அக்ஷரம் அவ்வியக்தம், அதாவது தேயாத குறையாததான அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை உபாசிப்பவர்கள் அவங்க இன்னொரு பக்கம். தேஷாம் இப்போ இவர்களுக்குள்ள ஒரு பக்கம் எப்போதும் பகவானை விட்டு பிரியக்கூடாது, பகவானோடையே இருக்கணும் கூடி இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜீவாத்மாவே உபாசனம் செய்கிறவர்கள் இன்னொரு பக்கம். இவர்களுக்குள்ள யோக வித்தமாக யார் தாங்க நினச்ச அந்த இலக்கை அந்த கோல் அதை சீக்கிரமாக அடைய போகிறார்கள் அப்படின்றது தான் அர்ஜுனுடைய கேள்வி. இதில் நம்ம சத்தத்தை அப்படின்றது அந்த வார்த்தையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சத்தத்தை எப்போதும் இருக்கக்கூடிய அப்படின்னா அதுக்கு ஒரு ஆழ்ந்த கருத்து உண்டு. ஏன்னா பகவானை எல்லாருமே உபாசிக்கிறவர்கள் தான். அதை நம்ம 7வது அத்தியாயத்துலேயே பகவானே விளக்குறார் இல்லையா. 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேஷாம் ஞானி நித்திய யுக்தகா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 4 விதமான பக்தர்கள். அது பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போன சொத்தை மீட்கணுன்றதுக்காக வர ஒருத்தவங்க, அப்புறம் புதுசாக சொத்து வேணும்னு ஆசைப்பட்டு வரக்கூடிய ஐஸ்வர்யார்த்திகள் இவங்க 2 பேரும். அடுத்து ஜீவாத்மாவையே உபாசனம் செய்யக்கூடிய சில பேர், அவங்க ஒரு வகையானவங்க. அடுத்து பகவான் மட்டுமே வேணும்னு வேண்டி வரவங்க ஒருத்தர் அப்படின்னு மொத்தம் 4 விதமான பக்தர்கள் நம்ம பார்த்தோம். அதனால் எல்லாருமே அவங்கவுங்க வேணுன்றதுக்கு பகவானை தான் வேண்டுறாங்க. ஆனால் அதை ஒரு சாதனமாக தான் வச்சுக்கிறாங்க. அப்படின்னா பகவானை வேண்டி அவங்களுக்கு என்ன வேணும்னு என்ன நினச்சாங்களோ அது கிடைச்ச பிறகு அதை விட்டுடுறாங்க. என்ன கிடச்சிருச்சோ அதை பிடிச்சிக்கிறாங்க. காசு வேணுன்றவங்க ஐஸ்வர்யார்த்திகள்ன்றது காசு, கைவல்யார்த்திகள்ன்றது ஆத்மா அப்படின்னு. ஆனால் இந்த சத்தத்தைன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சாதன தசையிலையும் சரி சாத்திய தசையிலையும் சரி. சாதன தசைனா பகவான் வேணும்னு அந்த பகவான் கிட்ட வேண்டுறாங்க, பகவான் அடைஞ்ச பிறகும் பகவானையே வேண்டுறாங்க இல்லையா. அப்போ எப்போதும் பகவான் கூட கூடியே இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றது தான் பக்தர்கள். அப்போது அப்படிப்பட்ட பக்தவர்களா இல்லைன்னா ஆத்மாவை உபாசிப்பவர்களா, இவங்க 2 பேரில் யார் அவங்களுடைய இலக்கை சீக்கிரமாக அடைகிறாங்க அப்படின்றது தான் அர்ஜுனனுடைய கேள்வி. பகவானுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த அத்தியாயம் முழுக்கவே பகவானுடைய பதில் தான். தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.